வணக்கம், வாங்க. இது விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி என்னென்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார் தான். எப்பவும் போல் பருப்பில் தக்காளி, வெங்காயம், பூண்டு, ஜீரகம், கொத்தமல்லி எல்லாம் போட்டு வேக வச்சாச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து கருவேப்பிலை போட்டு காய்கறிகளை சேர்த்து இப்போ நம்ம பருப்பையும் கடைஞ்சி ஊற்றியாச்சு. கொஞ்சம் போல் புளியும் சேர்த்துக்கலாம். நிறைய புளி சேர்க்க மாட்டோம், கொஞ்சமாக புளிக்கு ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸ் பொரியல் தான் இன்றைக்கி. பீன்ஸ் வெறும் காஞ்ச மிளகாய், பூண்டு, வெங்காயம் தட்டி போட்டு தான் பொரிச்சிருக்கேன். தேங்காய்லாம் எதுவும் போடலை. கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டு இன்றைக்கி பீன்ஸ் பொரியல். இதான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு. சூப்பராக வந்திருக்கு பீன்ஸ் பொரியல். நல்லா கொஞ்சம் டைம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன், அதனால் சூப்பராக வந்திருக்கு. அதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா இட்லிக்கு இந்த சாம்பாரை வச்சு ஓட்டிடலாம். ஏன்னா வேறெல்லாம் வைக்க டைம் இல்லை, லேட் ஆகிடுச்சு. அதனால் இதை வச்சே நான் ஓட்டிடுவேன் இன்றைக்கி. சூப்பராக சாதமாக வடித்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க, நல்லதே நடக்கும். இதுதான் என்னோடய பாலிசி. அதனால் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்மளோட குட்டி குஞ்சானுக்கும் கொஞ்சம் போல் பருப்பு எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான். பாருங்கள், இன்றைக்கி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நான் சமைச்சிட்டேன். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி சாம்பாரை வச்சு பாருங்கள். சூப்பராக இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். பாய்.